தரிசனம் நல்லா கிடைச்சது. அம்மனையும் ஐயாவையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Many occasions and many kinds of events also that have been going on in this temple. And கூட்டமும் நிறைய வர மக்கள் ரொம்ப சிறப்பாக வந்துடுவார். பிரதோஷம்லாம் பார்த்தோம்னா எக்ஸலண்ட் ரஷ் இருக்குது. இது மாதிரி சீதாம்பிகைக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து இவர் மெசேஜ் போட்டுட்டாருன்னா நாங்க உடனே கிளம்பி வரோம். Whenever you feel those words like it is 1000 years old, that means it holds some significance and power to it. என்ன சொல்றது, ரொம்ப சிலிக்குது எனக்கு பேசும்போதே சீரியஸாவே. இந்த கோவிலில் ரொம்ப பழமையான திருமேனி பார்த்தீங்கன்னா சிவன் சண்டிகேஸ்வரர் பைரவர் தான். பேரே வந்து கோவிலோட பேரே முருகீஸ்வர தாழ்வர் அப்படின்னு இருந்தது. முருகநாதீஸ்வரர் அப்படின்னு தான் கலைக்கிறோம். நம்ம ஒவ்வொரு பிரதோஷ நேரத்திலும் நாங்கள் வந்து அந்த பிரதோஷ வழிபாடு முடியவும் ஒரு விண்ணப்பம் வைப்போம் வேண்டும். சிவாய நமஹ. திரியம்பகம் யஜாமஹே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் உர்வாருமிகபந்தனாத் மிருத்யோ மிருத்யமாம் திருதாத். தெய்வநாயகி சமேத முருகநாதீஸ்வரர் ஆலயம், செங்கல்பட்டு மாவட்டம், திருப்போரூர் ஒன்றியம், மாம்பாக்கம் கிராமத்தில் உள்ளது. இதுக்கு முன்னாடி திருக்கோவில் 1011ஆம் ஆண்டு தஞ்சையை தலைநகரமாக ஆட்சி செய்து கொண்டு வந்த முதலாம் ராசராச சோழனின் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் உட்பட்ட புலியூர் கோட்டத்தில் அமைந்துள்ள கால்வாய் நாடு என்று அழைக்கப்பட்ட தற்போதைய மாம்பாக்கம், இதுக்கு முன்னாடி கால்வாய் நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதில் வந்து தற்போதைய மாம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த முருகநாதீஸ்வரர் ஆலயம். மூலவர் வந்து கல்வெட்டில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகீஸ்வர தாழ்வர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. முருகீஸ்வர தாழ்வர் காலமருகி இப்போ வந்து முருகநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். திருக்கோவில் வந்து சோழ மன்னனின் தொலைநோக்கு திட்டமாக சாவாமுவா பேராடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவாமுவா பேராடுகள் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சோழர்கள் காலத்தில் ஒரு திட்டம், பாண்டிய மன்னர்கள் காலத்தில் ஒரு திட்டம், பல்லவர் காலத்தில் ஒரு திட்டம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ சோழர்கள் காலத்தில் சாவாமுவா பேராடுகள் அப்படி சொல்லுவாங்க. ஆடுகளை வந்து தானம் கொடுப்பாங்க. அப்படி வந்த இது இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 ஆடுகளை தானமாக கொடுத்துருக்காரு. அப்போ இருக்கிற அந்த குறுநில மன்னரால முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி அங்கே நடந்துட்டு இருக்கும் போது இங்கே ஒரு குறுநில மன்னர், அவர் பேர் வந்து முருகன் கலியன், அவங்க அப்பா பேர் வந்து கலியன், அவர் பேர் வந்து முருகன். அதனால தான் ஒருவேளை இந்த கோவிலுக்கு வந்து முருகீஸ்வர தாழ்வர் அப்படின்னு பேர் வச்சாரா அப்படின்றது எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. முருகீஸ்வர தாழ்வர் அப்படின்னு சுவாமியினுடைய திருநாமம் ஒரு கிராம மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கிராம மக்கள் வந்து இந்த ஊருக்கு அந்த விளக்கேற்றுறதுக்கு பொறுப்பு வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த விளக்குக்கு பேர் திருநந்தா விளக்கு அப்படி சொல்லுவாங்க, அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க. திருநந்தா விளக்கு ஏற்றுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆழாக்கு நெய் அல்லது எண்ணெய் தரணும் அப்படின்றது அந்த கட்டளை. இந்த விஷயம் எல்லாமே நம்ம கோவிலில் கல்வெட்டு இருக்குது, வலதுபுறமாக ஒரு கல்வெட்டு இருக்குது. 1923 1935 இந்த படி எடுத்திருக்காங்க, அந்த இன்ஸ்கிரிப்ஷனை. அதில் வந்து அந்த செய்தி தான் இது வந்து முருகன் கலியன் அப்படின்றவர் இந்த கோவிலை கட்டிட்டு நிர்மாணிச்சுட்டு, அப்போ வந்து அந்த சோழர் காலத்தில் இந்த கோவில் வந்து கற்றழின்னு சொல்லக்கூடிய ஃபுல்லாக கருங்கல்லாலேயே கட்டியிருக்காங்க. அப்போ வந்து நல்லா பராமரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தொல்லியல் துறையினுடைய ஒரு அறிக்கை. அதுக்கப்புறமா இந்த கோவிலில் ரொம்ப பழமையான திருமேனி பார்த்தீங்கன்னா சிவன் சண்டிகேஸ்வரர் பைரவர் தான். நீங்கள் பைரவர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதோ 1000 வருஷத்துக்கு முற்பட்ட திருமேனி. விநாயகர், அம்பாள், நவகிரகம் இதெல்லாம் வந்து நாம் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஆட்சி காலத்தில் இவங்க நிர்மாணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறையினுடைய பரிந்துரை. என் பேர் ஆர்த்தி. நான் இங்கே கோவிலாஞ்சேரிலேருந்து வரேன். இந்த பக்கமாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்காக நிறைய டைம் இந்த இடம் கிராஸ் பண்ணி போயிருக்கேன். கோயிலை பார்த்துட்டே போயிடுவேன். இறங்கி வரணும் ஒவ்வொரு டைம் நினச்சி போக முடியாது. இன்றைக்கி இப்பயும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வரேன். வரும்போது பார்த்தோன்னே சரி எப்படியும் போய் சாமி ஐயாவை பார்த்துடணும்னு நினச்சி உள்ளே வந்தேன். தரிசனம் நல்லா கிடச்சிது. அம்மனையும் ஐயாவையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது, போகவே மனசில் 2 டைம் சுற்றி வந்துட்டு திருப்பவும் போய் ஐயாவை பார்த்துட்டு இப்போ தான் திரும்பவும் வெளில வரேன். ஸோ ரொம்ப சந்தோஷம், அமைதியாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயா. உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இன்னொரு 2 கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறையினுடைய இது. அதில் 2வது கல்வெட்டு வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறையில் சொல்லியிருக்காங்க. இந்த 2வது கல்வெட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பேரருளாளர், அந்த பெருமாள் பேரருளாளர் திருக்கோயிலிருந்து மாம்பாக்கம் மற்றும் கரும்பாக்கம் கிராமத்தில் விளக்கெரிய நெய் பங்களிக்கப்பட்டது தெரிய வருகிறது. அதுதான் அந்த 2வது கல்வெட்டினுடைய தகவல். 1/2/1971 ஒரு கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா 19/5/1995 அறநிலையத்துறை, அப்புறமா வந்து ஆன்மீக இறைப்பணிக்குழு மற்றும் ஆன்மீக நற்பணிக்குழு வியாசர்பாடி மற்றும் கிராம பொதுமக்கள் எல்லாரும் செஞ்சு 1995 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 28 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் எதுவும் நடக்காமல் இங்கே வந்து செதலம் அடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து 3/9/2023 இப்போ போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 28 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த கோவில் வந்து புனரமைக்கப்பட்டு, அதுவும் வந்து தொல்லியல் துறை மற்றும் அறநிலையத்துறையினுடைய பரிந்துரையின்படி சுண்ணாம்புலியே கட்டப்பட்டு இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம். என் பேர் புவனேஸ்வரி. நான் நாவலூர் தாழம்பூர் பக்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் இந்த பக்கம் போகிறப்பெல்லாம் இந்த கோயில் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம், எப்போ வருதுன்னு. இன்னைக்கு இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிவன் அம்மன் பார்க்கறதுக்கே ரொம்ப திருப்தியாக இருந்தது.
ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சிலிக்குது எனக்கு பேசும்போதே சீரியஸாகவே. ரொம்ப நல்லா இருந்தது கோயில், ரொம்ப பிடிச்சிருந்தது. பைரவர் வந்து பழமையான திருமேனி, அவருடைய அனுகிரகம் வந்து அவருடைய அனுகூலம் பார்த்தீங்கன்னா கேட்டதை உடனே கொடுத்துருவார். நீங்கள் என்ன கேட்டாலும் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமிக்கெலாம் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இங்கே நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் பக்தர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த தேய்பிரை அஷ்டமிக்கு ஹோமம் நடக்கிறது. அதனாலேயே வந்து இங்கே மாதம் மாதம் தேய்பிரை அஷ்டமிக்கு ஹோமம் பண்ணிட்டு கலசாபிஷேகம் பண்ணிட்டு மகாபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணி மகாதீபாரதனை பண்ணுறோம். தேய்பிரை அஷ்டமி பிரதி மாதமும் நம்ம ஹோமம் பண்ணுறோம். அதனால் அந்த ஒரு 8 அஷ்டமி வந்து யார் வந்து அந்த அவங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அது வந்து அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுடைய கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாசமான 2 பிரதோஷம், வளர்பிறை தேய்பிரை பிரதோஷம் நல்லா விமர்சையாக நடக்கிறது. பிரதோஷ மூர்த்திகள் வச்சு நம்ம வந்து உள்ள உட்பிராகாரம் ரிஷப வாகனத்தில் வந்து சுவாமியை நம்ம புறப்பாடு உட்பிராகாரம் புறப்பாடு நடந்துட்டு இருக்கு 2 பிரதோஷத்துக்கும். அப்புறமா வந்து மாசமான கிருத்திகைக்கு முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சங்கடர சதுர்த்திக்கு கற்பக விநாயகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கற்பக விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து வளர்பிறை மாசத்துல வரக்கூடிய முதல் வளர்பிறை சஷ்டிக்கு மட்டும் வேல் வழிபாடு இங்கே நடக்கிறது. வேல் அபிஷேகம் பண்ணுறோம். ஏன்னா பக்தர்களுடைய எண்ணிக்கையும் பக்தர்களுடைய கோரிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ அது அவங்க கேட்குறத உடனே நடக்கணும். இங்கே எல்லாமே நடந்துன்னு இருக்கு. அதை நம்ம இன்னும் இரட்டிப்பு ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் புதுசாக தான் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே செதலம் அடைஞ்சு இது ஒரு பராமரிப்பு இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ அறநிலையத்துறை அவங்கெல்லாம் வந்து ஒரு முன்னெடுத்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம மடபலி, அப்புறம் அலங்கார மண்டபம், அப்புறம் வந்து வாகனங்கள்லாம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம இப்போ ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பெயர் இசக்கி செந்தில். நான் பக்கத்தில் இருக்கிற SBIO அப்பார்ட்மெண்ட்டில் நான் வந்து வாடகை குடியிருக்கிறேன். இந்த கோயிலுக்கு ஒரு 2 வருஷமாக நான் வந்துட்டுருக்கிறேன். இந்த வருஷம் கந்தசஷ்டி விழா வந்து கோயிலில் ரொம்ப விமர்சையாக பண்ணோம். 6 நாட்கள் வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்து கந்தசஷ்டி விழா பண்ணோம். சூரசம்ஹாரம் ரொம்ப அமர்க்கமாக பண்ணோம். எந்த வருஷமும் இல்லாமல் எந்த கோயிலில் பண்ணதே இல்லை. முதல்ல வந்து சூரசம்ஹார விழா வந்து நல்லா பண்ணோம். சூரசம்ஹார விழா பண்ணதுக்கப்புறம் இந்த முருகனோட இதை வந்து நான் மனப்பூர்வமாக நானும் வந்து அனுபவிச்சிருக்கேன். அவருடைய சக்தி வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. அவருடைய சக்தி வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்குது. கோயிலோட பேரே முருகீஸ்வர தாழ்வர் அப்படின்னு இருந்தது. முருகநாதீஸ்வரர் அப்படின்னு தான் அழைக்கிறோம் நம்ம. ஸோ முருகனோட பேர் அதில் இருக்கிறதுனால முருகனோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து மாதம் வந்து 3 விசேஷம் வந்து நம்ம பண்ணுறோம். சஷ்டி ஒன்று பண்ணுறோம், விசாகத்துக்கு பண்ணுறோம், அப்புறம் தைப்பூசம் இப்போது 2 நாளைக்கு முன்னால் தைப்பூசம் நல்லா பண்ணோம். பால்குட விசேஷங்கள்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். முருகனை வந்து படுறவங்களுக்கு வந்து மகப்பேறு இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா சரியாயிடுது. திருமண தடை விலகி அதெல்லாம் நல்லா நடக்குது. அத்லெட்ஸ், அதாவது ஓட்டப்பந்தய வீராங்கனைகள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இவரை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து இது மாதிரி வந்து மனப்பூர்வமாக அவங்க வந்து இது அனுபவமாக உணர்றாங்க. அவங்க இந்த முருகனுடைய பவர் வந்து ரொம்ப பல மடங்கு பெருகி இருக்குது. அதை வந்து சொல்கிறதுக்கே உள்ளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஒரு மாதிரி உருவாகுது. இதை நாங்கள் உணர்கிறோம். மற்றவங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் கிடைக்குது. என் பேர் வள்ளி. நான் இங்கே வந்து பல வருஷமாக இருக்கிறேன். பூக்கடை போட்டு 3 வருஷம் ஆகுது. இந்த கோயில் ரொம்ப மகிழ்மையான கோயில். எதை வேண்டின்னு வந்தாலும் நிறைவேறும். 3 வேளையும் பூஜை நடக்கும். தனியாக வந்து காலையிலையும் பூஜை, மத்தியானமும் பூஜை, சாயந்தரமும் பூஜை நடக்கும். நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும். எங்கே இருந்தாலும் என்ன வேண்டிக்கிறோமோ அது நிறைவேறும். இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாமே மகிழ்மையோடு போவாங்க, சந்தோஷத்தோடு இருப்பாங்க, சந்தோஷமாக நடக்கும். கொடிமரம் வச்சதுனால வருஷத்துல 10 நாள் வந்து பிரம்மோற்சவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதில் வந்து வைகாசி விசாகத்திலேருந்து பிரம்மோற்சவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான ஆயத்தங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் ஏற்றுக்கிட்டு ஒரு உபயதாரர்களாக ஏற்றுக்கிட்டு நம்ம பிரம்மோற்சவம் பண்ணுறோம். அது பிரம்மோற்சவம் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்கள் பண்ணுங்கள். ஏன்னா பிரம்மோற்சவன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு விழா. அதுக்கு வந்து நிறைய தொகை தேவைப்படுது, நிறைய நிதிகள் தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் செய்யுங்க. அந்த கோவிலினுடைய இதுவை பார்த்துட்டு, ஏன்னா நிதி பற்றாக்குறை அப்படின்றது நிறைய இடத்துல இருக்குது. அதே தான் இது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால வேண்டி இந்த கோவிலினுடைய வைப்ரேஷன் இரட்டிப்பாக இருக்குது. ஆனால் இங்கே வரக்கூடிய மக்கள் தொகையை வந்து அந்த அவங்களுடைய கோரிக்கை என்னன்றது அது நிறைவேறின பிற்பாடு அது அனுபவபூர்வமாக எல்லாரும் உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இதை எல்லாருமே பார்த்துட்டு எல்லாரும் வரணும், இந்த கோவிலுக்கு வரணும். அவங்களுடைய குறைகள் என்னமோ அந்த குறைகள் தீரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் நமக் சிவாய. என் பேர் குணா பத்மநாபன். எங்கள் ஹஸ்பண்ட் பேர் பத்மநாபன். எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்காக எப்போ தெய்வ இதுலேயே ஸ்திரத்துலேயே நான் இருந்துகிட்டே இருப்பேன். என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டே இருப்பேன்.
லலிதாம்பிகைக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து இவர் மெசேஜ் போட்டுட்டாருன்னா நாங்கள் உடனே கிளம்பி வரோம். எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாதான் அது வர முடியாமல் போயிடும். இந்த அம்பாளுக்கு வந்து தெய்வநாயகின்னு பேர் வச்சிருக்காங்க. முருகநாதீஸ்வரம் தெய்வநாயகிக்கு இங்கே நாங்கள் வந்த பிறகு ஆடியில் வந்து அம்பாளுக்கு நவராத்திரி அது ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் வந்த பிறகு ஸ்டார்ட் ஆன பிறகு அம்பாளுடைய பவர் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து மாசி மாதம் பிறந்து மக நட்சத்திரம் லலிதாம்பிகையிலோட அவதரித்த நாள். எங்கள் கொலோக்கியெல்லாம் சொல்லணும்னா நாங்கள் பிறந்த நாளும் சொல்லுவோம். அதனால தான் இன்னைக்கு வந்து சரி அவங்களுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி புடவை சாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு தடவையும் நினச்சிட்டு இருக்கோம். ஒரு மாதத்துலேயே முதல் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு பண்ணணும்ன்ட்டு. சிவனுக்கு நல்லா நடத்திப்பார் அவர். அது வந்து இப்போ நாங்கள் செய்கிறோன்னு சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற தெய்வங்கள் வந்து எந்த ரூபத்துல இருக்காங்களோ அந்த ரூபத்துடைய சக்தியெல்லாம் எங்களுக்கு கொடுத்து அவங்க செஞ்சுக்கிறாங்க. I am Samarth and I am also final year student in VIT. We have been to this temple around 2 months, and actually what I came here personally for was a peace of mind from all the stressful work that we have been facing. So with that it has helped me a lot, and apart from that there have been many occasions and many kinds of events also that have been going on in this temple, and it is very peaceful in my personal opinion. So overall I am really blessed, to be honest. என் பேர் வேலு. நான் மாம்பாக்கம் முருகநாதீஸ்வரர் கோயிலேருந்து பேசுகிறேன். இவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சிவனை. இவர் அம்பாலும் சரி, சிவனும் சரி, முருகப்பெருமானும் சரி, சனி பகவானும் சரி, இப்போ வர கூட்டம் நிறைய வந்துட்டு தான் இருக்காங்க. நல்லபடியாக அருள் தராரு. அதாவது யாராவது மன கஷ்டத்தோடு வந்தாங்கன்னா அவங்க குறைய நல்லா தீர்த்து வச்சு அவங்களுக்கு மன நிம்மதியோடு அனுப்பி விடுறாரு. அவ்வளோதான். கிட்டத்தட்ட நான் இது 1000 வருஷம் மேலே பழமையான கோவில். நானும் சின்ன வயசுலேருந்து தான் பார்த்துருக்கேன். என்னோட சொந்த ஊர் இதுதான். Hi everyone, my name is Vijay Singh Chauhan and I live nearby and I'm a final year student at VIT. So coming to my experience, what it has been since I've been coming here almost 2 months now, and this temple, like we go to temple to purify ourselves, release up our minds. Okay, so I've been coming here and I have felt that energy in this temple. Initially I did not make it of a habit of coming here, but somehow it attracted to me. Okay, so I have been coming here, and recently I have come to know its historical significance as well. I mean, I was kind of curious like how old it was, but when I was told it is almost about 1,000 years old, whenever you feel those words like it is 1,000 years old, that means it holds some significance and power to it. I was just looking for some place to worship and cleanse my mind that day, initially when I was down or something. So I take it as a blessing that God showed me this path, and He showed me this temple, and I've been here daily, so I'm thankful for that. என் பேர் ஜீவரத்னம். நான் இங்கே மாம்பாக்கம் SBO யூனிட் இருக்குல்ல, பிளாக்ல இருக்கேன். அங்கே ஆக்சுவலாக அசோசியேஷனில் இது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மாதிரி இருக்கேன். ஆக்சுவலாக இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். நாங்கள் இங்கே 2014 இங்கே வந்தோம். ஆக்சுவலாக இங்கே பில்டிங் முடிஞ்ச பிறகு அதுலேருந்து தொடர்ந்து கோயில் நாங்கள் நிறைய டெய்லி நான் ஒய்ஃப் கோயிலுக்கு வரோம். இந்த கோயில் வேண்டுதல் எது கேட்டாலும் நல்லா நடக்கும். ஆக்சுவலாக விநாயகருக்கு கூட நாங்கள் வெள்ளிக்கவசம் செஞ்சுருக்க வேண்டுதல் வேண்டிக்கிட்டேன். வீட்டில் வேண்டிக்கிட்டாலும் செஞ்சேன். அந்த மாதிரி இந்த கோயிலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் மட்டும் எல்லோரும் வராங்க. அது தினம் நான் அந்த கோயிலுக்கு வருவேன். என்னோட வழக்கம் வந்து தினம் 3 கோயில் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துருப்போம். அது மாதிரி கூட்டமும் நிறையா வரும். மக்கள் ரொம்ப சிறப்பாக வந்துடுவார். பிரதோஷம்லாம் பார்த்தோம்னா எக்ஸலண்ட் ரஷ் இருக்கும். அது மாதிரி ரொம்ப நிறைய கூட்டம் இருக்கும். எல்லாமே இங்கே எல்லா பூஜையும் நல்லா பண்ணுறாங்க. நடராஜுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஈடுபாடாக செய்கிறாங்க. இங்கே உள்ள சிவாச்சாரிகள் எல்லாமே கோயில் வந்து கைங்கரியத்தை வந்து ரொம்ப ஈடுபாடாக செய்கிறாங்க. சும்மா பணத்துக்கு செய்யாமல் அது ஹரி வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணிப்பார் தன்னை. திருச்சிற்றம்பலம். நன்றுடையானை தீயதிலானை நரவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையின் உள்ளம் குளிருமே. அருள்மிகு தெய்வனாகி உடனவர் முருகநாதீஸ்வர பெருமானுடைய பெருமைகளை கூறிக்கொண்டே இருக்கலாம். அந்த காலத்திலே இங்கே பயங்கரமான விவசாயங்கள் நிறைந்த இந்த பூமியிலே
எல்லோரும் விவசாயத்தோடு சிவபெருமானையும் நினைப்பதற்காக இங்குள்ள நீங்க எல்லா கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா வரிசையா ஒவ்வொரு கிராமத்திலையும் சிவாலயங்கள், அதாவது பாக்கம் என்றால் ஏரி என்று பொருள். ஸோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் விவசாயம் இருக்கோ அங்கெல்லாம் பக்கத்துல பூரா ஒரு சிவாலயத்தை வைத்து சிவபெருமானை வணங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏரியா சிவனை நினைக்கக்கூடிய தொண்டை மண்டலமாக இருந்தது. ஒவ்வொரு பிரதோஷ நேரத்திலும் நாங்கள் அந்த பிரதோஷ வழிபாடு முடியவும் ஒரு விண்ணப்பம் வைப்போம் இறைவனிடம். அடுத்த பிரதோஷத்துக்குள் 15 நாளிலேயே நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இந்த முருகநாதீஸ்வர பெருமான் தேவநாயகி அம்மையும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். மேலும் இந்த ஆலயமானது நாங்கள் எல்லாம் இப்பொழுது ஓரளவு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு சீரும் சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தாலும் எங்களுடைய அடுத்த எண்ணமாக இந்த கோயிலிலே ஒரு ராஜகோபுரம் 3 நிலை அல்லது 5 நிலை ஏதோ ஒரு வகையிலே மினிமம் 3 நிலையாவது இருக்க வேண்டும் என நாங்கள் விண்ணப்பம் வைத்து இந்த ராஜகோபுர பணியை மிக விரைவிலே, அதுவும் இந்த சித்திரைக்குள்ளே, அதாவது எங்களுக்கு வைகாசி மாதம் எங்களுக்கு பிரமோற்சவ வழிபாடு முதல்ல நாங்கள் நடத்த போகிறோம். அதுக்கு முன்னரே இந்த ராஜகோபுரத்துக்கு கண்டிப்பாக ஒரு பாலாலயம் செய்யப்பட வேண்டும் என ஒவ்வொரு பிரதோஷத்திலும் நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதே போல இங்கே ஒரு அருமையான இந்த ஆலயத்துக்கு தெப்பக்குளம் உள்ளது. அந்த தெப்பக்குளத்தை சுத்தம் செய்து அதில் நீராளி மண்டபம் கட்ட வேண்டும் என்பது நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். அதற்கு அத்தனை அன்பர்களும் திருப்பணி செய்து இந்த ஆலயத்தை மிக சிறந்த ஒரு பெரிய சிவாலயமாக வருவதற்காக நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் விண்ணப்பித்து அந்த திருப்பணிக்கு உங்கள் எல்லோரும் அந்த திருப்பணி கண்டிப்பாக உதவி செய்து இந்த ஆலயத்தை எல்லோரும் அதாவது இந்த வண்டலூர் அந்த வேலவாக்கத்து பக்கத்திலேயே இருக்கிற ஆலயங்கள்லேயே மிகப்பெரிய ஆலயமாக, அதோட நாமெல்லாம் இந்த ஆலயத்துக்கு முன்னால் இடம் இருப்பதனால அங்கே ஒரு மண்டபம் கட்டி அதில் நித்தியம் அன்னதானம் நடைபெற வேண்டும். காலையில முதல்ல எழுந்த உடனே இங்கே ஒரு கோபூஜை நடத்த வேண்டும் என்பதால் இங்கே ஒரு பசுக்கள் எல்லாம் வளர்க்க வேண்டும் என பசுமடம் அமைக்க வேண்டும் என அதுவும் எண்ணம் உள்ளோம். காலையில எந்திரிக்கவும் கோபூஜை பண்ணி முதல்ல திருப்பணி அடித்து நடத்தி அதே மாதிரி பூஜைகளை நடந்து நித்திய அன்னதானம் நடைபெற்று இரவு அந்த பள்ளியறையோடு அந்த பூஜையை நடைபெற வேண்டும் என நாங்கள் மிகப்பெரிய எண்ணத்தோட சிவபெருமான தினமும் விண்ணப்பம் வைத்துள்ளோம். அதெல்லாம் எல்லா அன்பர்களும் இறைவனுடைய அன்பர்கள் எல்லோரும் வேண்டி எல்லோரும் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது, இந்த திருப்பணியில தயவு செய்து நீங்க எல்லோரும் ஈடுபட்டு இந்த ஆலயத்தை மிக சிறந்த ஆலயமாக, மிகப்பெரிய ஆலயமாக கொண்டு வர என கேட்டுக்கொள்கின்றேன். திருமணம் தடைப்பட்டவர்கள் கண்டிப்பாக ஒரு பிரதோஷம் 3 பிரதோஷம் கண்டிப்பாக நீங்க வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் என்பது கண்கூடான உண்மை. அதே போல இங்குள்ள கல்யாண முருகன் என கூறுவார்கள். இந்த முருகப்பெருமான் வழிபாடுகளுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக எப்படி தடைப்பட்ட கல்யாணம் நடைபெறும் என்பதால இந்த முருகப்பெருமானையும் மிக சிறந்த இந்த முருகப்பெருமானை வழிபாட எல்லோரும் வாருங்கள். எங்கிருந்தாலும் இந்த முருகநாதீஸ்வரரையும் தேவநாயகி வழிபட்டு கண்டிப்பாக அனுகூலம் பெற்று இந்த ஆலயம் மிக விரைவிலேயே ராஜகோபுரத்துடன் தெப்பக்குளத்துடன் சீரும் சிறப்பாக வரைபெற உங்கள் அனைவருடைய கைங்கரியும் அனைவருடைய திருப்படியும் உதவியும் எங்களுக்கு வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம்.